எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த முடிவு அப்படிங்கிறது விஜய் ரொம்ப வேகமா எடுத்த முடிவா? வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அவசரத்திலையும் வேகத்திலையும் கோபத்திலையும் எடுத்தது தான். அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடலான்னு தான் அவங்க நினைச்சாங்க. உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணதுல விஜய்க்கு நஷ்டம் தான். விஜய்க்கு நஷ்டம். தேர்தல் தோல்வியில திமுக துவண்டு போயிருந்துச்சு. இதை எழுச்சி பெற வச்சது விஜய். இதுக்காக நம்ம டிவிகே விஜய்க்கு நன்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. விஜய்க்கு நீங்க நன்றி சொல்றதுல ஏமாந்துராதீங்க. இது ஒரு மாதிரி ஒரு தனிப்பட்ட ஈகோ கிளாஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். விஜய் வெர்சஸ் உதயநிதி மாதிரி அப்படியெல்லாம் யாரும் எதையும் முடிவு பண்ணிட முடியாது. உதயநிதி பேசினது தவறுங்கிறத சொல்லிக்கிட்டு ஒரு கண்டனம் தெரிவித்தாலும் அந்த கைதுக்கு எடப்பாடி கண்டிச்சது தான் டேர்னிங் பாயிண்ட். சீமான் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு குறிப்பாக மத ரீதியான விஷயத்த சொல்லி அவருடைய பேரை சொல்லி விமர்சனத்தை தொடங்கியிருக்காரு. இது ஒரு சரியான பார்வை. சீமான் இந்த அரசியலுக்கு வந்தது புத்திசாலி ஆயிட்டாருன்னு அர்த்தம். சீமான்ட்ட இருந்து கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலின் பாடம் படிச்சா அவங்களுக்கு நல்லதுன்னு என்னோட ஆணித்தரமான கருத்து. அடுத்து வரப்போறது சட்டமன்ற இடைத்தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காது. நின்னா பெரிய பின்னடைவை சந்திக்கும் திராவிட முன்னேற்ற கழகம். திறமணி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த முடிவு அப்படிங்கிறது விஜய் ரொம்ப வேகமா எடுத்த முடிவா, இல்லை இதுக்கு பின்னால் ஏதாவது சில தந்திரங்கள் எதுவும் இருக்கு? வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அவசரத்திலையும் வேகத்திலையும் கோபத்திலையும் எடுத்தது தான். அவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. என்ன நினைச்சாரு, என்ன நடந்துச்சு? பிள்ளையார் பிடிக்க ஏதோ முடிஞ்ச கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நினைச்சு ஏதோ ஒண்ணு நடந்தது தான். அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடலான்னு தான் அவங்க நினைச்சாங்க. அந்த இடம் அஃபென்ஸ் பெருசா மேட் அவுட் ஆகல. பட் இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதை தவிர்க்கலாம். அரசியல் தலைவர்கள், கலைஞர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய வழக்கம் உண்டு. இதை தவிர்க்கலாம். நீங்க அனந்த நாய் அதெல்லாம் ஒன்றும் அஃபென்ஸ் கிடையாது. பட் ஒரு மாதிரி பேடை பஞ்சிங் பேட்ஸை வச்சுக்கிட்டு ஒரு இது பண்ற மாதிரி, அப்படின்னா சென்சார் போர்டில் கவுண்டமணி, விவேக்கு, இந்த காமெடி இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ண முடியும்? எனிவே அது பார்க்குறவங்க பார்வையில் இருக்குன்னு சொல்லலாம். என்றாலும் கூட அதுக்கு இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு ஒரு ரூம் கொடுக்காம, இடம் கொடுக்காம போகிறதான் பெட்ரு. பட் அவர் இடம் கொடுத்துட்டாரு. என்னோட பார்வையில் அஃபென்ஸ் ஒன்றும் மேட் அவுட் ஆகலை. அதில் சரி, பெண் உரிமை அது இதுன்னு 1000 பேர் சொன்னாலும் நோ அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் இட். பட் அந்த ஒரு அந்த மாதிரிப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸுக்கு இடம் கொடுக்காம போறது பெட்டரா இருக்குங்கிற அந்த எண்ணமும் நமக்கு இருக்குது. நீங்க சொன்னீங்க அதுல மாதிரி ரிமாண்ட் படம் அந்த மாதிரி இதெல்லாம் கோர்ட்ல அப்படி சொல்லலையா? இதெல்லாம் கடந்து போயிடலாம். இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் இதுதான். அவங்க இதை மையமா வச்சு அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது நீதிமன்றம் அதுக்கு இடம் கொடுக்கல. அந்த அவங்க விசாரணைக்கு கூட்டிட்டு போறோன்னு சொல்லி அவங்க நினைச்சது ஒண்ணு, நினைச்சபடி அதில் செயல்படுத்த முடியலங்கிறதா 100% உண்மை. இதுல உதயநிதி ஸ்டாலினுக்கு டிஎம்கேல உள்ள அதிருப்தியாளர்கள், டிஎம்கேல 4 பேருக்கு தான் பலன், நமக்கு என்ன பலன் எல்லாம் ஒதுங்கி இருந்தவங்கெல்லாம் ரோட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா உதயநிதிங்கிறத கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துட்டு அது உதயநிதிக்கு லாபம். பட் அந்த இதே நீங்க சொல்ற அந்த கருத்தை தான் திமுகவை சேர்ந்த பலரும் சொல்றாங்க, அல்லது திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பலருடைய பார்வை என்னன்னா, ஒரு மாதிரி தேர்தல் தோல்வியில திமுக துவண்டு போயிருந்துச்சு. இதை எழுச்சி பெற வச்சது விஜய். இதுக்காக நம்ம டிவிகே விஜய்க்கு நன்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. விஜய்க்கு நீங்க நன்றி சொல்றதுல ஏமாந்துராதீங்க. இங்க மும்முனை போட்டி தான். விஜய் நம்பர் 1, நம்பர் 2 ஸ்டாலின், நம்பர் 3 எடப்பாடி இருக்கிறாரு. ஒரு அணியா எடப்பாடி உங்ககிட்ட உள்ள நீங்க தோத்துட்டீங்க, இனிமே உங்களை வச்சு ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணத்துல உங்களை விட்டு ஓடின காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, பிசிக, ஐயுஎம்எல், மதிமுக இவங்கெல்லாம் போன பிறகு 2வது பெரிய அணியா எடப்பாடி தான் இருக்கிறாரு. ஏதோ இந்த விஜய் இந்த ஒரு இது கொடுத்ததுனால நீங்க உண்மைக்கு புறம்பா தப்பு கணக்கு போடாண்டாங்கிறது என்னோட கருத்து. விஜயோட இந்த நடவடிக்கை உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவுக்குள்ள ஒரு எமர்ஜென்சி தான். திமுக வைப்ரண்ட் ஆயிருக்கிறாங்க. அவங்க எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன ஒரு பாதிப்பு வந்தாலும் வரட்டுன்னு ஒரு லீடருக்காக, உதயநிதிக்காக நின்றுட்டாங்க. அது உதயநிதிக்கு லீடர்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. பட் உங்களை ஓட்டிங் பேட்டர்ன் உங்க அளவு உங்களை வச்சு நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு போனவர் தான் திருமாவளவன். இப்ப நடிப்பார் உங்க அரஸ்டுக்காக தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்துன்னு எல்லாம் பேசுவாரு. காரணம் அவர் உங்க கூட வர்றதுக்கு இல்ல, உங்களை வச்சு ஜெயிக்காதுன்னு அவருக்கு தெரியும். விஜய் கிட்ட ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு உங்களை பயன்படுத்துறாரு. ஸோ உங்களை
உங்ககிட்ட உங்களை நம்பி தோத்தவங்க தான், ஜெயித்தவங்களும் கிடையாது. அவர் 5 தானே ஜெயித்தாரு, 27 ஏதோ நின்னாரு, 5 ஜெயித்தாரு, 8க்கு 2 ஜெயித்தாங்க. தோல்வி தானே, 75% தோல்வி. காங்கிரஸ் 80%ல தோல்வி, கம்யூனிஸ்ட் 60%ல தோல்வி. இப்படி தோத்து போனவங்க தான் அங்க விஜய் கிட்ட போய் விஜய் கிட்ட தான் செட்டில் ஆக போறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜயும் ராகுல் பிரதமர் தான் சொல்ல போறாரு. அவர் ராகுல் பிரதமர்னு சொல்ல வேண்டியது அவருக்கு ஒரு நிர்பந்தமா இருக்குது. யாருக்கு யார் தேவைன்னா விஜய்க்கு ராகுல் தேவைன்னு இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. பட் உண்மை நிலைமை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அப்போ விஜய் ராகுல்னு போகும்போது இவங்களும் அது கூட தான் போய் அனுப்பாங்க. ஸோ என்னதான் இந்த கைது இதெல்லாம் உங்களுக்கு பரபரப்பை கொடுத்தாலும் 2வது பெரிய அணியாக மோடி தலைமையிலான என்டிஏ தான் இன்னைக்கு ராகுல் தலைமையிலான விஜய் கூட்டணிக்கு எதிராக இருக்குங்கிறதா உண்மை. பட் இந்த கைது ஒரு வைப்ரண்ட் ஆயிருக்குது. டிஎம்கே உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பிளஸ் கொடுத்துருக்கு. 2வது பெரிய தலைவர் தான் ஸ்டாலின், 2வது பெரிய அணி மோடி எடப்பாடி அணி. அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா சொல்ற நாடாளுமன்ற தேர்தல் அதை வச்சு நாடாளுமன்ற தேர்தலை பேஸ் பண்ணி பொறுத்தளவுல அது 2வது அணி எப்படி சொல்றீங்க? பட் ஆனா இந்த மோதல்ங்கிறது 2 பேருக்கிடையே மோதல் அரசியல் லாபங்களை தாண்டியும் இது ஒரு மாதிரி ஒரு தனிப்பட்ட ஈகோ கிளாஸ் மாதிரி போயிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள ஒரு டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிறது வேற. அப்படியெல்லாம் விஜய் வெர்சஸ் உதயநிதி மாதிரி அப்படியெல்லாம் யாரும் எதையும் முடிவு பண்ணிட முடியாது. விஜய் என்ன நினைச்சாரு? கர்நாடகா நம்மளை ஆர்ஜிஆர் ஆர் குண்ட்ராவ் எம்ஜிஆர் ரசிகர், அது மாதிரி எம்ஜிஆரை மதிச்ச மாதிரி தன்னை மதிப்பாங்கன்னு நினைச்சாரு கர்நாடகா. இவருக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு நல்லுறவு இருக்குது. யாரு என்ன முடிவை யாரு முடிவெடுத்து செயல்படுத்த முடியும்? திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கர்டு. இவர் டிகே சிவகுமார் அவருக்கு அரசியலை பண்ணணும். இங்கே நம்ம ஒரு விழால கவுண்டர் மாதிரி ஒக்காலியா கவுடா ஒருதாய் மக்கள் தான் 2 கம்யூனிட்டியும், ஒரே விவசாய கம்யூனிட்டி, ஸ்கில்டு அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஒக்காலியா கவுடரும் சரி, நம்ம கொங்கு வேளாளர் சகோதரர்களும் சரி, அந்த கம்யூனிட்டி பேக்கிங் அவருக்கு ஓல்டு மைசூரில் வேணும். காவிரி அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா, காவிரி பாயக்கூடிய ஏரியா, 12 எம்பி தொகுதி. பாஜக கிட்ட 11 எம்பி தொகுதி, 11ல் 9 பாஜக இருக்குது. அசம்பிளி இவரால ஜெயித்து வந்திருந்தது. அங்க அரசியல் பண்ணணும், டக்குன்னு அந்த மக்கள் நலனுக்கு அரசியல் பண்ணணும். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்றது மாதிரி நம்ம முதல்வர் விஜய் ஐயா அவர்களை புறக்கணிச்சது மூலமா தமிழர்களுக்கு, தமிழக முதல்வருக்கே தலைகுனிவை ஏற்படுத்திட்டாரு விஜய். சிவகுமார் விஜய் வர வேண்டாம் சொல்லனால ஒரு தலைக்குனி அவரை கண்டிப்பா அவமானப்படுத்திட்டாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. டீசெண்டா அவமானப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ இந்த இடம் இப்படித்தான் அரசியல் போகும். நம்ம போனா அங்க பெரிய மரியாதை இருக்கும், நம்ம போனா பெரிய கூட்டம் வரும், அந்த கூட்டம் எல்லாம் தனக்கு சாதகமா இருக்கும்னு சிவகுமார் புலாங்கிதம் அடைவாரு. ராகுல் சொன்னா சிவகுமார் அதை கேட்டுக்குவாருங்கிற அந்த கணக்கு எல்லாமே நடக்கல. ஒவ்வொரு கணக்கும் அந்தந்த தலைவருக்கு என்ன லாபங்கிற அடிப்படையில தான் நடக்கும். சரி, இப்போ நீங்க இதுல உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணதுல விஜய்க்கு நஷ்டம் தான். விஜய்க்கு நஷ்டம் கைதுனால விஜய்க்கு நஷ்டம், உதயநிதிக்கு திமுகவுக்கு லாபம். ஆமா, அந்த இடம் எப்படி கைதை விஜய் டைல்யூட் பண்றாருன்னா, எடப்பாடி 27 விழுக்காடு வாக்கு பெற்று 53 இடங்கள்ல வெற்றி பெற்ற ஒரு 2வது பெரிய அணியின் தலைவர், 2வது பெரிய தலைவர் ஸ்டாலின், 2வது பெரிய அணி எடப்பாடிக்கு அணி, மோடி எடப்பாடி அன்புமணி அணி. இப்போ அவங்க இன்டாக்டா தான் இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர் இதை கண்டிச்சது இவங்க உடனே டக்குன்னு ஒன்றிணையத்துக்குள்ள வாய்ப்பு வந்துடும், நம்மளே அதுக்கு வாய்ப்பு கொடுத்துறாண்டாங்கிறனால அரெஸ்ட்டை டைல்யூட் பண்ணி இவர் விசாரணையோட முடிச்சுட்டு போறாங்க. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு அறிக்கை, அன்புமணிக்கு அறிக்கை, டிடிவி தினகரனுக்கு அறிக்கை, இந்த அறிக்கை பெருசா பிளே ஆகுது. தமிழக பாஜக ஒன்றும் பெரிய செல்வாக்கான கட்சியா நான் பார்க்கல. அதுல உள்ள தலைவர்கள் எல்லாம் மக்களவை தேர்தலில் 2வது இடம் வந்தாங்க. சட்டமன்ற தேர்தலிலேயே 3வது போகும்போது அவங்க செல்வாக்கு வளையம் ரொம்ப கீழே ஆயிப்போச்சு. பட் மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு 10 விழுக்காடு வாக்கு இருக்குது. என்றாலும் ஆஃப் லைட்டு டெல்லி சொன்ன பிறகு இப்போ அவங்களும் இந்த எடப்பாடி, அன்புமணி, டிடிவி தினகரன் லைனை ரொம்ப லேட்டாகி தமிழக பிஜேபியும் கண்டினியூ பண்றாங்க. பட் எடப்பாடிக்கு அறிக்கை தான் விஜய் உதயநிதிக்கு மேல உள்ள ஆக்ஷனை டைல்யூட் பண்ணதுக்கு ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணம். கோர்ட்டு அதுவும் ஒரு காரணம். நீங்க ரொம்ப அடிப்படையான அல்லது ரொம்ப துவக்கத்தில் இருந்தான ஒரு விஷயத்த பண்ணது தாவேக்கு பொறுத்தளவுல. திமுக வெர்சஸ் அந்த தாவேக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே வந்தார். ஒவ்வொரு பேச்சிலையும் அவர் தொடக்கத்துல போட்ட விக்கிரவாண்டி கூட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா திமுக வெர்சஸ் தாவேக்கு அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் சொல்லாம இருந்ததே இல்லை. ஸோ அந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயமா கூட இப்போ உதயநிதி கைதோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இதுதான்
இனிமேல் களம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அது நீங்கள் சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், அல்லது உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் இந்த 2 பேருக்கு இடையில தான் போட்டி, அல்லது இந்த 2 அணிகளுக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிறத பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா ஒரு கருவியா பயன்படுத்துறாங்களான்னு கேட்கிறேன். தனிப்பட்ட பகை அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் வந்து வெத்து பேச்சு, வெறும் பேச்சு, கதைக்கு உதவாது. அடுத்து வரப்போறது சட்டமன்ற இடைத்தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காது. நின்னா பெரிய பின்னடைவை சந்திக்கும் திராவிட முன்னேற்ற கழகம். இத்தனை இடங்கள் இருக்கு. கண்டிப்பா அந்த 6 இடத்துலையும் திமுகவுக்கு இஷ்யூ இல்லை. இஷ்யூ வந்து ரெட்டையில ஜெயித்து விசிலுக்கு மாறினது சரியா தப்பா, நியாயமா தர்மமா, நாம எடப்பாடி முதல்வர்னு வாக்களிச்சவங்க ஈரங்காயதுக்கு முன்னாடி ஸ்டாலின் விஜய் முதல்வர் போறது சரியாங்கிறது ஒரு கொஸ்டின். 2வது, அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு அணி இன்டாக்டா இருக்கு. விஜய்க்கு இது ஸ்டாலினுக்கு அணி தோத்து போன ஸ்டாலின், அந்த பகுதியில் தோத்து போன ஸ்டாலினுக்கு அணி செதறி போச்சு. 6 பேர் வெளியேறிட்டாங்க. என்னமோ இவரை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு வெளியேறிட்டாங்க. நடிக்கிறாங்க, அவர் ஆப்ஷன் இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. அதை வீரமணி மாதிரி, வீரமணி எல்லாம் விஜய் சினம் பண்ணிட்டு போயிட்டார். ஒண்ணும் இல்லை, நீங்க நான் சொன்ன மாதிரிதான் 1000 கேடர்ஸ் இருப்பாங்க, என்ன பெரிய இருக்குன்னு சினம் பண்ணிட்டாரு. இவங்க வந்து வெளியே போனதுனால தோத்து போன இடத்துல மேலும் பின்னடைவை சந்திச்சிருக்காப்புல திமுக. தென் அதிகார பலம் இல்லை. இதெல்லாம் சொல்றதுனால 2வது இடத்துல இருக்க தலைவர் ஸ்டாலின்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் நீங்க 2வது இடத்துக்கு வரும்போது ஒரு 70-73 சீட்டு ஒரு அணியா, இந்த 13 பேர் துரோகம் பண்ண அந்த 13 இவங்களையும் சேர்த்து ஜெயிக்கும் போது இவரு ஜெயித்த 53ல உள்ளதுதான் இந்த 6. அப்போ இந்த 6 இடங்களும் இவர் பலமா இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரை விட முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்த காலகட்டம் தமிழ் மண்ணில் இருந்தது. அன்னைக்கு பலர் மறைக்கலாம், எனக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆர் தான் கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்தில் நம்பர் 1 தலைவராக இருந்தாரு. பட் இந்த அண்ணா நகர் மயிலாடுதுறையில 2 சீட்டு கலைஞர் வெற்றி பெற்று எம்ஜிஆர் உப்பிலியாபுரம் மட்டும் ஜெயிக்கும் போது கலைஞர் தான் எம்ஜிஆரோட பெரிய தலைவர். இந்த திமுக அரங்க கூட இதை கிளைம் பண்ண மாட்டாங்க. உண்மைங்கிறனால நான் என் கருத்தா இதை முன்வைக்கிறேன். அந்த 4 தொகுதியில 2 கலைஞர் அடிச்சு மக்கள் திலகத்தை விட முத்தமிழறிஞர் பெரிய தலைவர் நிரூபிச்ச காலகட்டத்தில் 25,000 ஓட்டுல உப்பிலியாபுரத்துல தோத்தாரு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர். அந்த உப்பிலியாபுரங்கள் தான் இப்போ அதிமுக ரெட்டையில ஜெயித்த இடங்கள்லாம் திமுகவுக்கு நின்னா மாட்டிக்குவாங்க. சோ திராவிட முன்னேற்ற கழகம் அங்க நிற்க மாட்டாங்க, கண்டிப்பா நிற்க மாட்டாங்க. அண்ணா என்ன முதுகுளத்தூர்ல 57 கேண்டிடேட் போட்ட 1000 ஓட்டு கிடைக்குமா? திராவிட இயக்கம் நம்ம சொல்றோம், 1000 ஓட்டு திராவிட இயக்கத்துக்கு இருந்திருக்குமா? முதுகுளத்தூர்ல கேண்டிடேட் போட்டா ஓட்டு கிடையாது, கேண்டிடேட் போடல. கலைஞர் சாத்தாங்குளத்துல கேண்டிடேட் போட்டா ஓட்டு கிடைச்சிருக்குமா? கேண்டிடேட் போடல. ஜெயலலிதா திருப்பத்தூர்ல கலைஞரும் இவர் மூப்பனாரும் சேர்ந்து காங்கிரஸும் சேர்ந்து எம்ஜிஆர் 10,000 ஓட்டுல வால்மீகி கவுண்டரை விட்டு தோக்கடிச்ச இடம். அப்போ எம்ஜிஆர் அந்த இடத்துல தோத்து போகணி கேண்டிடேட் போடாம ஓடினாரு. ஜெயலலிதா தோத்து போகும்னு கேண்டிடேட் போடல. எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலையும் கேண்டிடேட் போடல. சோ இந்த சூழ்நிலை நமக்கு திருச்சி தவிர மற்ற இடங்கள் மோசமா இருக்குங்கிற போது திமுக வேட்பாளர் நிறுத்த மாட்டாங்க. அப்ப வரேன், இது நான் உறுதியா சொல்றேன். சரி, கலைஞரோட புத்திசாலித்தனம், அண்ணாவின் புத்திசாலித்தனம், இது சங்கரங்கோயில பார்த்தவங்க, ஆர்கே நகரை பார்த்தவங்க, ஜெயலலிதா புத்திசாலித்தனமா டீல் பண்ணது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனத்தோட ஏன் விஜய் கூட ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில கேண்டிடேட் போடலையே? சோ இங்க நமக்கு வந்து பொது தேர்தலில் அதிகார பலம், கூட்டணி பலத்திலே நம்ம ரெட்டலைக்கு கீழே போன இடம் வேண்டானே ஒதுங்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னத்துக்கு அங்க திமுகவுக்கும் என்ன அர்த்தம் இருக்கும்? இடைத்தேர்தலை வச்சு நம்ம கணிக்க முடியாது. நான் சொல்றது வரக்கூடிய இப்போ நீங்க உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, அதை கணக்கு பண்ணி சொல்றாங்க. இந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போறது கூட அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறேன். அப்படி இல்ல, அப்படி யாரும் மக்களை முடிவு பண்ணிட முடியாதுங்கிறேன். 2 பேர் தான் களத்துல இருக்காங்கிறது இல்ல. இங்க மும்முனை போட்டி ஆயிட்டு, பீகார் மாதிரி ஆயிட்டு, கர்நாடகா மாதிரி ஆயிட்டு, யூபி மாதிரி ஆயிட்டு. அதுல எடப்பாடி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிருக்கணும்னா களத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு திருமாவளவன் சிஎம்மா சொல்லியிருக்கணும். இப்போ வந்து எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் மாதிரி, எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான். இந்த விஜய்க்கு பதிலா திருமாவளவன் சிஎம்மா உட்கார்ந்து இருப்பாருன்னா 5 காங்கிரஸ்காரனும் ராகுல் காந்தி தூக்கி போட்டுட்டு இங்க வந்திருப்பான். எய்தர் திருமாவளவன் ஆர் எலெக்ஷன் வந்திருக்கும். அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பவர்ஃபுல்லா இருப்பாரு, திமுகவும் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. சோ அதை கோட்டை விட்டது எடப்பாடி பழனிசாமி. பட் மக்கள் செல்வாக்குல அவர் 27 விழுக்காடு பலம் கொண்ட எடப்பாடி, அன்புமணி, டிடிவி நீங்க கோட்டை அணியா இருக்கிறாங்க. ரைட், நீங்க கோட்டை விட்டாருன்னு சொல்றீங்க. அப்புறம் அவங்க ஆங்கிள் பார்க்கும்போது ஏடிஎம்கே கேடர்ஸோ ஏடிஎம்கே கூடியவங்களோ ஒரு 2 தொகுதி இருக்கக்கூடியவர் ஒருத்தர் வந்து எப்படி அவர் முதலமைச்சரா அப்படி நம்ம இவ்வளவு எதிர்கட்சி வரிசை
இதை தாண்டி இதுக்குள்ள நிறைய அண்டர் கரண்ட் இருக்கு, நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்கு, நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. அது நம்ம அவருக்கு எதிராக இருந்ததுனால அவர்கிட்ட போய் இந்த இன்ட்ரிகசிஸ் இருக்கு, டெக்னாலஜிஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்லல, சரி நடந்த கதை. பட் இப்போ உட்கார்ந்தது விஜய். எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான். ஒரு 108ல ஆரம்பிச்சு 144 காட்டினாரு. இன்னும் அவருக்கு வந்து எலெக்ஷனை எந்த எம்எல்ஏ விரும்பல, எந்த எம்எல்ஏ விரும்பல. இந்த செந்தில் பாலாஜி மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, அந்த கேஸ் பார்க்கும் போதே பிரேமா பேசி இல்லாத கேஸ் மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சுன்னு கோர்ட்டே அதுக்கு ஸ்டே பண்ணிட்டு, கோர்ட்டே அந்த செந்தில் பாலாஜி அசோக்குமார் மாதிரி போட்ட கேஸே ஒரு பிரியம் பண்ணதுக்காக ஒரு முகாந்திரம் இல்லாம போட்ட மாதிரி தான் இருந்தது. அந்த இளையராஜாங்கிற கொடுத்த கம்ப்ளைண்ட், அதில் உள்ள ஆளுங்கட்சி எம்எல்ஏ கொலை பண்ணிடணும் மிரட்டினதா சொன்னதெல்லாம் நமக்கு நம்ப முடியாட்டே இல்லை. இப்போ கோர்ட்டே அதை விசாரிக்க தகுதியற்றதுன்னு ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு அதை சிபிஐ கொடுக்குறாங்களா, இந்த ஸ்டே அப்படியே கிடப்பில் கிடக்க போறதான்னு தெரியல. ஸோ நான் எந்த இதை இன்சிஸ்ட் பண்றேன்னா, முதல்ல திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து திருமாவை உட்காத்தி வச்சிருப்பாங்கன்னா அவங்க கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி மூலமா விஜய் உட்கார்ந்தனால விஜய் கண்டினியூ பண்றாரு. விஜய்க்கு மாற்று திமுகங்கிற சூழ்நிலை இல்லை. விஜய்க்கு மாற்றுங்கிற இடத்துக்குள்ள ஒரு அணியா எடப்பாடி மேல நிற்கிறாரு. ஒரு கட்சியா 2வது இடத்துல ஸ்டாலின் இருந்தாலும் எடப்பாடி அங்க இருக்கிறாரு. சொல்றீங்க நீங்க எடப்பாடி இருந்தாலும் இன்னைக்கு பாக்குறோம், திரு ஆனந்த போய் மீட் பண்றாரு. தாவேக்காவுடைய பொதுச் செயலர் ஆனந்த போய் திரு எஸ்பி வேலுமணி அவர் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள்லாம் போய் மீட் பண்ணாங்க. கேட்டால் திட்டங்களை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஏதோ மாற போறீங்களா அப்படின்னா, நாங்கள் எதுக்கு அணியை மாறணும், நாங்கள் தாங்க திமுக, நாங்கள் அதிமுக விட்டு நாங்கள் எப்படி வர முடியுங்கிற விஷயத்த பேசுறாரு. வேற ஏதாவது நடக்குதான்னு கேட்குறேன் இந்த மீட்டிங். அதாவது எஸ்ஐக்கு பேர் செல்வாக்கான தலைவர் அம்பாசமுத்திரத்தில், சந்தேகமே இல்லை. பிராலிமலையில் ரொம்ப செல்வாக்கான ஒரு விஜயபாஸ்கர். அதே மாதிரி வேலுமணி தன் தொகுதியில் செல்வாக்கானவர். இவர் சிவி சண்முகம் 1 இயர் பேக்கிங் கொண்டவர், தன் தொகுதியில் செல்வாக்கானவர். இவங்களுக்கே ரிசைன் பண்ணா என்ன சிக்கல் வரும்னா, களத்தை விட்டு திமுக ஒதுங்கிட்டாங்கன்னா 35 வருஷம் 65 வந்துடும். சிக்கலாயிடும் இவங்களுக்கு. களத்தை விட்டு திமுக ஒதுங்கிட்டாங்கன்னா ரெட்டலையா விசிலாண்டி நேரடி போட்டி வந்துடும். அப்போ உங்களுக்கு தாராபுரத்தில் வந்து 40 விழுக்காடு ஓட்டு ரெட்டலை எடுத்திருக்கு. 1000 விளக்கு, குளத்தூர், இங்க ட்ரிப்ளிகேன் இங்கெல்லாம் எடப்பாடி முதல்வர் 10-15 விழுக்காடு கூட போட்டிருக்க மாட்டாங்க. அங்க 40 விழுக்காடு போட்டிருக்காங்க. தமிழ்நாடே ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. தமிழ்நாடே ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டினா இது லிங்காயத் பெல்ட் ஒரே மாதிரி இருக்கும் கர்நாடகாவில், ஒக்காலியா பெல்ட் இன்னொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பொசிஷன்ல தமிழ்நாடு வந்துட்டு, இந்த உண்மையை தெரியாம கருத்து பார்வையற்றவராட்டு பலர் இருக்கிறாங்க. கருத்து பார்வையற்றவர்களா பலர் இருக்கிறாங்க. இதே எடப்பாடி அங்க 40% ஓட்டுக்கிட்ட எடுத்திருக்கிறாரு தாராபுரத்துல, இங்க 38 எடுத்திருக்கிறாரு பெருந்துறையில. கரூர் இந்த 40 சம்திங் பேர் இறந்த இடம். திமுக செந்தில் பாலாஜி வெர்சஸ் விஜய்னாங்க, அவரு நிப்பாரா இவரு நிப்பாரானாங்க. 2 வரையும் தட்டிக்கிட்டு ரெட்டையில எடப்பாடி முதல்வர்னு சொன்னவர் முதல் இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த இடங்கள்ல திமுகவும் நிக்கலன்னு வைங்க, நின்னா பின்னடைவு தான் வரும் அவங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே பின்னடைவு அடைந்த இடம் உப்பிலியாபுரங்கள். அவங்க உப்பிலியாபுரங்கள்ங்கிற கருத்துல கொண்டு நிக்கலன்னு வைங்க, என்ன பொசிஷன் வரும் அந்த தொகுதிகளில்? ரெட்டலைக்கும் உசிலுக்கும் தான் போட்டி வரும். 35 விழுக்காடு இங்கெல்லாம் 30 தான் இது என்றாலும் இந்த 6 பேர் அதிகார பலம், இந்த கேண்டிடேட்டுக்கு செல்வாக்கு, அந்த 3 பாயிண்டே நான் விஜய்க்கு சாதகமாக தான் சொல்றேன். அந்த அதிமுக கேண்டிடேட்டுக்கு செல்வாக்கு, அது தாராபுரத்துலலாம் பெரிய செல்வாக்கு சொல்றதுக்கு இல்லை. இது சொல்லலாம், அம்பாசமுத்திரத்திலையும் விராலிமலையிலையும் சொல்லலாம், சிவி சண்முகத்துக்கு சொல்லலாம், இவர் வேலுமணிக்கு சொல்லலாம். இவங்க செல்வாக்கு பிளஸ் திமுக இருந்த கூட்டணி கட்சிகள், இதை வச்சு விஜய் முன்னோட தோத்த இடத்துல முன்னோட பலம் பெறுவார். திமுக நிற்காத போது அதிமுகவுக்கு ஜாக்பாட் அடிச்சிடலாமா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க, இதான் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உதயநிதி பேசுனது தவறுங்கிறத சொல்லிக்கிட்டு ஒரு கண்டனம் தெரிவித்தாலும் பேசுனதை தவிர்த்திருக்கலாம். அது நம்மளும் அது ஒன்றும் உடன்படலை, அதை நம்ம ஒன்றும் வரவேற்கவும் செய்யலை. சொன்னாலும் அந்த கைதுக்கு எடப்பாடி கண்டிச்சது தான் டேர்னிங் பாயிண்ட். அது சரியான மூவ்ங்கிறீங்களா? சரியான மூவ். அவருக்கு தெரியும் திமுக அதிமுக ஜெயித்த இந்த தொகுதிகளை தவிர்ப்பாங்கன்னு தெரியும் அவருக்கு. தவிர்க்கும் போது அன்புமணி இது அது அதிமுகவுக்கு லாபமா அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இடைத்தேர்தல் எப்போ வந்தாலும் அதிமுக லாபமா அமையும். இப்போ வந்து எடப்பாடி இப்போ இடைத்தேர்தல் வேண்டானியா
என்டிஏ கூட்டணியில் இருக்கவர் நினைக்கிறாரு. கொஞ்ச நாள் ஆனா விஜய்க்கு அந்த வெற்றியோட அந்த கிளாமர் குறையும், அப்போ பாத்துக்கலாம், அப்ப நம்ம அதுக்குள்ள ஏதோ ஏற்பாடுகளை பண்ணிக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ இது உதயநிதிக்கு அறிக்கை விடுறது மூலமா திமுக தொண்டர்களோட அபிமானத்தை பெறாரு. திமுக அங்க நிற்காதுங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடி எடப்பாடியார் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவாருங்கிற லெவல்ல அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. நிச்சயமா. இன்னொன்று முக்கியமாக கேட்க வேண்டியது, திரு சீமான் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு, அது குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதாவது தாவேக்க அரசு குறித்த விமர்சனத்தை அவர் தொடர்ந்து வச்சாலும் கூட, குறிப்பாக மத ரீதியான விஷயத்த சொல்லி அவருடைய பேரை சொல்லி விமர்சனத்தை தொடங்கியிருக்காரு. இது ஒரு சரியான பார்வையா? இது ஒரு விமர்சன பார்வை ஆகுமான்னு கேட்குறேன். இதுல மாறுபட்ட கருத்து பலருக்கு இருக்கலாம். ஜனநாயகத்துல மக்கள் எஜமானர்கள், நம்ம மறுக்க வரல, மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் யாரும் இருக்க முடியும். அந்த பார்வை சரியான்னு கேட்குறேன். அவர் இடத்துக்குள்ள இருந்து ஒரு முடிவுக்கு சரியா வந்துட்டார். கிறிஸ்தவர்கள்ட்ட வழக்கம் கொடுத்துட்டு இருக்கிறது, பைபிள்ல சொல்லிட்டு இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் பிரயோஜனப்படலைன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க ஜோசப் விஜய்னு படத்துல ஏன் போடலைன்னு கேட்கிறாரு. ஜோசப் விஜய்னு அவர் போடலையே, விஜய் தானே சொன்னார், உங்க விஜய் வாரான்னு தானே பாட்டு இருக்கு, உங்க ஜோசப் விஜய் வாரான்னு பாட்டு வரலையே. அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ள என்ன வராருன்னா, அவருக்கு தளத்துக்குள்ள இருந்து அவர் பேசுறாரு. கிறிஸ்டின்ஸ் ஓட்டு ஒரு மைனாரிட்டி கிறிஸ்டினே பிரைமரி இதாட்டு இருக்கும்போது ஜெகன் ரெட்டிக்கு கன்சால்டேட் ஆனது மாதிரி விஜய்க்கு கன்சால்டேட் ஆயிட்டுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் மோடிக்காளுன்னு சொன்னா அது காசுக்கு பிரயோஜனம் இல்லை. திமுக கனிமொழி போன்றவங்க தான் அதுல ஏமாளியா இருப்பாங்க, சீமான் அதுல புத்திசாலியா இருக்காருங்கிறது தான் கரெக்டான ஒரு பார்வை. உதயநிதி, கனிமொழி போன்ற திமுக காரங்க தான் இந்த இடத்துக்குள்ள விஷயத்தை புரியாம ஒரு மைனாரிட்டியே பிரைமரி லீடரா இருக்கும்போது அந்த மைனாரிட்டி சார்ந்த ரிலீஜியஸ் ஓட்டு அவருக்கு தான் போகும், அதுல அந்த ஓட்டுக்குள்ள திரும்ப களமாடுறது வேஸ்ட்ங்கிறத சீமான் புத்திசாலித்தனமா புரிஞ்சுட்டாரு. நல்ல தெளிவான ஒரு இதை சீமான் அடிச்சிருக்காரு. சீமான் அவர் ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸ் பண்றாரு நான் கருதுறேன். அந்த இடத்துக்குள்ள சனாதன எதிர்ப்பு அதுன்னு பேசக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழி போன்றவர்கள் தான் பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் ஆட்டு, கடந்த காலத்தின் கைதிகளாட்டு அந்த ஓட்டு எந்த பக்கம் போயிட்டுங்கிறது கூட தெரியாம இருக்காங்கன்னு கருதுறேன். சீமானுக்கு பேச்சு வரவேற்கத்தக்கது. சீமானுக்கு பேச்சு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பேச்சு. யதார்த்தமா கிறிஸ்டின்ஸ் கன்சால்டேட் ஆயிட்டாங்க விஜய் பக்கங்கிறத அவர் வெளிப்படுத்துறதா நான் பாக்குறேன். இல்ல இது எப்படி ஒரு வரவேற்கத்தக்க பேச்சா பார்க்கணும், அது அவருடைய பார்வையா இருக்கலாம். பட் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கறது, மதவெறி பாஜகன்னா என்ன, பாஜக மதவெறி எத்தனை பேர் சொல்லல? அது சொல்லும்போது இது ஏன் சொல்லக்கூடாது? அவங்க நிறைய சம்பவங்களை சொல்றாங்கல்ல. என்ன சம்பவம் இருக்குது? குஜராத் சரி, அப்போ சரி, இவர் அயோத்தி இருக்கு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாரு. ஒவ்வொருத்தரும் விமர்சனங்களை வைக்கலாம்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி மாதா கோயில தான் முட்டு போட்டுட்டு போனாரு. ஒவ்வொரு விதமா விமர்சனம் பண்ணலாம். அவர் அரசியல்ல தெளிவா கிறிஸ்டின்ஸ் ஜெகன் ரெட்டிக்கு மோடிக்காளுன்னு ஜெகன் ரெட்டியை சொன்னாலும் அந்த ஓட்டு ஜெகன் ரெட்டிக்கு தான் போச்சு. நாயுடு தோத்த பிறகு மோடி தலைமையை ஏத்தாரு 2024. அதுக்கு பவன் கல்யாணம் ரோல் பெருசா இருந்து, எனக்கு 2 சீட்டு போதும், மோடிக்கு 6 சீட்டு சொல்லி கூட அது பண்ணாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள வராத ஓட்டுக்கு அரசியல் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? சனாதன எதிர்ப்புங்கிறதுனால உதயநிதிக்கு என்ன லாபம் வரப்போகுது? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம சனாதன எதிர்ப்புன்னு சொன்னா 2014 விட மோசமான தோல்வியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும். அப்போ சீமான் பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ்ல களம் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அடிக்கிறாரு, அதை எக்ஸ்போஸ் பண்றாரு. தப்பு இல்லையே. குறிப்பா அந்த இடத்தேர்வை கூட குறிப்பிட்டு பேசுறாரு. ஏன் பெரம்பூர்ல தேர்வு, ஏன் திருச்சி கிழக்க தேர்ந்தெடுத்தாரு? சீமானோட அந்த இது எல்லா வாக்காளர் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இதுல பண்றாரு. இல்ல அவரே சார், ஒரு வெற்றி பெற நினைக்கிறவங்க எல்லா கால்குலேஷனுமே அதுக்குள்ள இருக்கு. நிச்சயமா அதுல கால்குலேஷன் இருக்குது. இல்ல அவங்களுக்கும் ஒரு கால்குலேஷன். சிஏஏ எதுக்கணும்? இந்திய முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு சிஏஏல இந்திய முஸ்லிம்களுக்கு என்ன சார் பாதிப்பு இருக்குது? அதை ஏன் எதுக்கணும்? இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத சிஏஏ எதுக்கணும்? சோ அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது இல்ல, அதே மாதிரி ஒரு அரசியல் தான் இது. சோ சீமான் இந்த அரசியலுக்கு புத்திசாலி ஆயிட்டாருன்னு அர்த்தம். சீமான்ட்ட இருந்து கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் பாடம் படிச்சா அவங்களுக்கு நல்லதுன்னு என்னோட ஆணித்தரமான கருத்து. சோ இந்த மாதிரியான விஷயங்களை சீமான் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஹைலைட் பண்ணி கொண்டு போவாரா? அதுதான் அவருடைய ஒரு முதன்மையான விஷயம். அவர் ஆட்சி மேல உள்ள பிரச்சனை, ஆட்சியில உள்ள குறைபாடுகள், அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், இந்த விஷயங்களை பேசணுமா, இல்ல இந்த மாதிரி ரிலீஜியஸ் பேஸ்டான விஷயங்களை சொல்லி அரசியல் கட்சிகள் என்ன அது ஒரு விழிப்புணர்வு ஆயிருமான்னு? ராகுல் என்ன பண்ணுது? கான்ஸ்டியூஷனை மோடி காலி பண்ண போறாரு, கான்ஸ்டியூஷனை மாத்திர எங்க கான்ஸ்டியூஷனை மோடி மாத்தனாரு? அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை மோடி காலி பண்ணிடுவாருன்னு பார்லிமெண்ட்ல கேட்டீங்க. எங்க அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை மோடி காலி பண்றாரு? ஒண்ணும் இல்ல.
ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அம்பேத்கரோட ஒரு இதை மோடி பண்ண போறாருன்னு அந்த மக்களை எதிராக திருப்பினீங்க. ஸோ இட் இஸ் பொலிட்டிக்ஸ். இந்த பொலிட்டிக்ஸ் மற்றவங்க பண்ண இல்லையா? சீமான் இப்போ புரிஞ்சுட்டு பண்றாரு. அந்த ஓட்டு தனக்கு வராதுங்கிற புரிஞ்சுட்டு பண்றாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு கூட்டம் போட்டாரு, எத்தனை பாதிரியார்களை வச்சு கூட்டம் போட்டாரு. இப்போ தெளிவா இதை சொல்றாருன்னா அவரு எலெக்ஷன் ரிசல்ட் ஆய்வு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் இன்னும் வந்து முட்டாள்களின் சொர்க்கத்திலே இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஓட்டு போயிட்டு அது ஜெகன் ரெட்டிக்கு போனது மாதிரி விஜய்க்கு தான் போகுங்கிற உண்மை நிலைமை தெரியாம இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நிறைவா முக்கியமாக உங்களோட கேட்க நினைச்சது பிரசாந்த் கிஷோர் அவருடைய அந்த வெற்றி. நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சுது? பாஜக எங்கே கோட்டை விட்டுச்சு, அதுவும் இடைத்தேர்தல்? இந்த மாதிரி தோல்விகளை பாஜக சந்திச்சிருக்கு. ராஜஸ்தானில் அந்த லேண்ட் அக்விசிஷன் வரும்போது 3வது போச்சு. அதே மாதிரி கைரானா, முசாஃபர் நகர், அந்த இது யோகிக்க தொகுதியிலெல்லாம் தோத்துருக்குது. பல வியூகங்களை அமைச்சு பல ஸ்ட்ராட்டஜியில் தோக்கடிச்சிருக்காங்க. பட் புல்வானா அட்டாக்குங்கிறது மேக்ரோ இது வரும்போது பெரிய ஸ்வீப்பில் அதே யூபியில் பாஜக ஜெயித்து வந்தது. இதுவும் தோல்வி தான். ஓகே, இந்து கான்சியஸ்னஸ் இஸ் கப்புள்ட் வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ். அதில் இவர் இதில் என்ன கால்குலேஷன், அந்த காஸ்ட் கால்குலேஷன் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி மோடி பெருசா வந்துருவாரு. ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. பட் இந்த வெற்றி ரொம்ப முக்கியமான வெற்றியா இருக்கலாம். பிரசாந்த் கிஷோருடைய வெற்றி வந்து முக்கியமான வெற்றியா இல்லையா? எப்படி ஓபிசி ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டியோ, நாடார் வேறையோ, தேவர் வேறையோ, கவுண்டர் வேறையோ, வன்னியர் வேறையோ, அதே மாதிரி அப்பர் காஸ்டும் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி தான். கயஸ்தா வேற, பிராமின் வேற, பூமிகார் வேற, ராஜ்புட் வேற, ஜெய்ஸ்வால் வேற. ஸோ இந்த இடத்துக்குள்ள பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு லாலு யாதவ் கிட்ட மந்திரியா இருந்த சாம்ராட் சௌத்ரிங்கிற ஒரு கோரி ஓபிசி கம்யூனிட்டி சேர்ந்தவரை சிஎம் ஆக்குனதை எதிர்த்து அவர் ஒரு களத்தை அப்பர் காஸ்ட் கிட்ட ஆடுறாரு. மோடி கூட அந்த இடத்துக்குள்ள சஞ்சய் ஜெய்ஸ்வால், அப்பர் பனியா பிளஸ் டேடி டேப்பிங் கம்யூனிட்டிங்கிற ஒரு சோசியல் ஸ்டிக்மா உண்டு. பட் அப்பர் தான், அண்ட்ரஸோட ஃபார்வர்டு மாதிரி தான். பட் சமூக ரீதியாக அவர் கல்ல இருக்கக்கூடிய ஜாதிங்கிறது உண்டு. பட் சஞ்சய் ஜெய்ஸ்வால், திலீப் ஜெய்ஸ்வால், சஞ்சய் ஜெய்ஸ்வாலுக்கு ஃபாதரும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தான். அதே மாதிரி இந்த கேண்டிடேட்டும் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ளவங்க கேட்டகரி தான், ஜெனரல் கேட்டகரி தான். பட் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் முழுக்க உள்ளவங்க தான். பட் நிதிஷ்குமார் வந்து அவருடைய கான்ஸ்டியூன்சி கூட்டணி கட்சி அவர் ரிசைன் பண்ணி பிஜேபிக்கு தராரு. அப்போ ஒரு 10-15 நாள் ஆகுது. அப்போ அவர் ஒரு ஓபிசியை வைக்கணுங்கிறதுல அவர் வராரு. சாம்ராட் சௌத்ரி கரெக்டா இருக்குன்னு வராரு. ஸோ பிஜேபி வந்து சாம்ராட் சௌத்ரியை பயன்படுத்தி கோரி ஓட்டுகள் எல்லாம் இவர் தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக கன்சாலிடேட் பண்ணினாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சாம்ராட் சௌத்ரியை வைக்கிறாங்க. அது ஒரு கணக்கோட கொண்டு போறாரு. அந்த கணக்கு வந்து தேஜஸ்வி யாதவுக்கு எதிரான கணக்கு. இவர் ஒரு புது பிளேயரா வந்து நாம வந்து மைதிலி பிராமின்ஸ் இவங்கெல்லாம் நம்ம 30 வருஷமா ஜெகநாத் மிஸ்ரா, எல்என் மிஸ்ரா, கிருஷ்ண சாகி, கிருஷ்ண சின்ஹாலாம் பூமிகார் கயஸ்தா, இப்படி நம்ம ஆண்ட பூமியில இப்படி ஒரு ஓபிசி பிஜேபி தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக இவரை இது பண்றாங்க. அதை மையமா வச்சு ஒரு சில ஜாதி அரசியலை பண்ணிட்டாரு. ஓகே, சென்னி சட்டும்பாங்க, சிஜேயோட காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தாக்கம், அதனுடைய தாக்கம் அதனால கூட இருக்கலாம், எல்லாம் சொல்லட்டு. பட் அந்த இடத்துக்குள்ள அவர் வந்து அப்பர் காஸ்ட் அதிகம் உள்ள ஒரு தொகுதிங்கிற லெவலுக்குள்ளதான் அது பண்ணாரு. ஓகே, ரொம்ப ஒரு காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூடும் ஒரு பின்னடைவு கொடுக்கும். இதுவும் ஒரு பாடம் தான். அந்த காம்ப்ளசண்டா பிஜேபி இருந்தனால ஒரு பின்னடைவு கொடுத்தது. இதுவும் ஒரு இடைத்தேர்தல் இந்த பின்னடைவு கிடைச்சது நல்லதுதான். கைரானா தொகுதியில தோத்த மாதிரி, ராஜஸ்தான்ல தோத்த மாதிரி சில விஷயங்கள்ல அலர்ட் ஆகுறதுக்கு நல்லதுதான். எந்த ஓட்டுமே டேக்கன் ஃபார் கிராண்டட் கிடையாது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இதுல வந்து 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததும் தோத்தாங்க. காரணம் SC/ST கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு மோடி. பண்ணி கொடுத்ததுமே அப்பர் காஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க ஓட்டுல வந்துகிட்டு எங்களையே விசாரணை இல்லாம கைது பண்ணலாமான்னு கேட்டு வந்தாங்க. உடனே மோடி வந்து 10% EWS கொடுத்தாரு, ஜெயித்தாரு. ஸோ அரசியல்ல வந்து எல்லாருக்கும் ஓட்டு இருக்குது. இந்து கான்சியன்ஸ் இஸ் கப்புள்ட் வித் காஸ்ட் கான்சியன்ஸ். மோடிக்கு இதை தெரியும், இதை எப்படி ஓவர் கம் பண்ணதுன்னு தெரியும். இதெல்லாம் மீறி 19 ஜெயித்த மாதிரி 29 மிகப்பெரிய அளவு ஜெயிக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். பட் இதெல்லாம் ஒரு பாடம். இந்த பாடம் படிக்கிறது தான் அடுத்த கோர்ஸ் கரெக்ஷனுக்கு சிறப்பா இருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் 27 வருதா, 29 மோடி கொண்டு வராரா, எப்போ கொண்டு வராரோ அப்போ வந்து பெரிய வெற்றியை பெறுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட
கைரானா தேர்தலில் உள்ள தோல்விகள் எல்லாத்தையும் தான் இது பண்ணி மோடிக்கு இதை எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இதை எப்படி பெருசாக கொண்டு போகிறோன்னு தெரியும். என்றாலும் இது ஒரு ஐ ஓப்பனர் தான், நான் இல்லைன்னு மறுக்கல. வெற்றியை நான் இது பண்ணலை. இண்டு கான்சியஸ்னஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ். பட் எங்களுக்கு 90 விழுக்காடு பிராமணர்கள் இந்தியாவில் மோடியை தான், தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ளவங்க மோடியை தான் ஆதரிக்கிறாங்க. ஒரு சில பிராமணர்கள், சுப்பிரமணிய சாமி, தென் அருண் சோரி போன்றவங்கெல்லாம் ஒரு நல்லவங்க உள்ள இடங்கள்ல பலவித கருத்து கொண்டவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுப்பிரமணிய சாமி, அருண் சோரி வரிசையில ஒருத்தர் ஜெயித்துட்டாங்கிறது எங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் நாங்கள் பார்க்குறோம். நன்றி.